நீங்கள் மெஷின் தறி வந்தது பிறகு நெசவு, கைத்தறி நெசவு எவ்வளவு பாழ்பட்டு போனதுன்றதை உங்களுக்கே தெரியும். அப்போது மெஷின் வரும்போதெல்லாம் வேலை வாய்ப்பு குறையும், அதையும் சொல்லி முழுக்க சிரிக்க வச்சு இப்படி தான் பேசணும்னு ஒரு அடையாளம் காட்டிட்டு போயிட்டார். என்னங்க, கரெக்ட் தானே? நீங்கள் எடையடையே உறங்கக்கூடாது, எடையடையே நீங்கள் வாட்டு தூங்கிடக்கூடாது. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் ஐயா அவர்கள். 2 பேரும் நல்லா தொடங்கிட்டாங்க. 2 பேருமே நிகழ்ச்சியை சிறப்பாக தொடங்கிட்டாங்க. இன்னும் 4 பேர் இருக்காங்க. அதில் அடுத்து பேச வரவர் சின்ன பிள்ளை, ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இருக்கிறவர் முத்துக்குமரன். வாங்க ஐயா, என்ன இன்பம், வாங்க. இந்த டக் டக்குன்னு அடித்தேன்னா நிறுத்திடுங்க, ஏன்னா என்கிட்ட மணி கிடையாது. நீங்கள் அடிக்காதீங்க. பிறரின் மானம் காக்க உழைக்கிற இந்த நெசவாளரின் வாழ்வை காக்க நடக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். செங்கோல் கிடைத்ததாலோ கிரீடம் கிடைத்ததாலோ அல்ல, தமிழை படித்ததால், உலக தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடித்ததால், தமிழால் தரி செய்து இந்த சமூகத்தை சரியாக நெய்து வருவதால் பட்டிமன்ற ராஜாவாக இருக்கிற நடுவர் அவர்களுக்கு எனது வணக்கம். அறத்தோடு பேசவும் வாழவும் கற்றுக் கொடுக்கிற என் மூத்த பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி, நிறைவாக பேசவிருக்கிற எங்கள் அம்மா பாரதி பாஸ்கர் அவர்களுக்காக கைதட்டல்களை சேமித்து வைத்திருக்கிற உங்களையும் வணங்கி, ஐயா புலவர் ஐயா அவர்களை பார்த்து தான் பேசணும்னு நாங்கள்லாம் ஆரம்பிச்சதே. ஐயா சொன்னாங்க 30 நிமிஷத்துல மெட்ரோல போயிடுறோம், 3 மணி நேரத்தை சேமிச்சு வீட்டில் உட்காந்து டிவி தான் பார்க்குறோம், இதுல என்ன இன்பம்னு ஐயா கேட்டாங்க. அந்த 3 மணி நேரம் வீட்டில் உட்காந்து பார்க்குற டிவியில் ஐயா பேசுறது தானே பார்க்குறோம், அதுல என்ன இன்பம் இல்லை? மெட்ரோல போகும்போது 30 நிமிஷம் அதுதான் பார்க்குறோம், பேச்சை பார்க்கத்தான் வேகமா போறான், இது இன்பம் இல்லையா? மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின்லாம் கண்டுபிடிச்சது நம்மால்தான் சூசகமா எங்களுக்கு பாயிண்ட் சொல்லிட்டு ஐயா உட்கார்ந்துருக்கிறதுக்கு பெரிய நன்றி சொல்ல காத்திருக்கேன் நான். அது ஆண்களுக்கு இன்பம் தானே. ஆமா, எவ்வளவு வசதி. ஐயா சொன்னாங்க 12 வயசு பிள்ளை வீட்டுல வேக்கம் கிளீனரை வச்சு பெருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைகள் வீட்டை பெருக்குவதை நாங்கள் விரும்பவில்லை, அறிவை பெருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உண்மையா இல்லையா? செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பொய்யா சொல்றேன், செல்போன்ல நான் மட்டும் உண்மையா சொல்லியிருப்பேன். கருவி போய் சொல்லவில்லை, கருவியை பயன்படுத்துகிற மனிதன் போய் சொல்லி கொண்டு இருக்கிறார். இதை நீங்க துன்ப லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஏன்னா எதையோ பேச வரல, யதார்த்தத்தை பேச வரேன். செல்போன் வர்றதுக்கு முன்னாடி பொய்யே இல்லையா? செல்போன் பொய்யே கண்டுபிடிச்ச மாதிரி ஒண்ணு இல்லைங்க. இது எல்லாம் எந்திரமயம். இன்பமா துன்பமாக்கு 3 உதாரணம் சொல்றேன். காலையில் அவசரமா அலுவலகம் கிளம்புறீங்க, வீட்டு வாசலுக்கு வர்றீங்க, மணியை பாக்குறீங்க, மீட்டிங்க்கு நேரமாச்சு, வண்டியில சாவியை போட்டு திருகுறீங்க. ஆண் ஆயிருச்சுன்னா இன்பம், ஆண் ஆகலைன்னா துன்பம். உண்மையா பொய்யா? திங்கக்கிழமை காலையில ஏதோ ஒரு அவசரம், வேகமா வங்கிக்கு போறீங்க, ஒரே கூட்டம், வெளியே வந்து ஏடிஎம் மிஷின்ல கார்டை போட்டவனே கடகடன் காசு வந்துருச்சுன்னா இன்பம். டெம்பரவரிலி அவுட் ஆஃப் சர்வீஸ் வந்துச்சுன்னா துன்பம். காலையில எழுந்துக்கிறீங்க, போனை எடுத்து பாக்குறீங்க, ஃபுல்லா சார்ஜ் இருந்தா இன்பம். நைட்டு சார்ஜர்ல சுவிட்ச் போடாம தூங்கி இருந்தீங்கன்னா துன்பம். நீங்க கருவியினால துன்பம் வருதுன்னு சொல்லக்கூடாது. கருவி செயலிழந்து போவதும் இல்லாமல் இருப்பதும் ஒண்ணுதான். இன்னைக்கு எல்லாம் இயந்திரமயம் இன்பமே அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இன்னைக்கு நம்ம எல்லாம் இயங்குவதே இயந்திரமயம் தானேங்கிறதானே உண்மை. நீங்க ஒண்ணு இல்லைன்றவர்களே, நான் பேச்சாளருங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே அளவுக்கு பேச்சுலருங்கிறது உண்மை. தப்பி தவறி தெரியாம என்ன இதெல்லாம் நாங்க விசாரிக்க முடியுமா? தப்பி தவறி ஒரு புள்ள என்னைய காதலிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. சரி, அந்த பொண்ணு என்ன கேட்கும், திருமணத்துக்கு பிறகு நம்ம எங்க வாழ போறோம்? வீட்டுல. நான் அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் இயந்திரத்தின் துன்பங்களாய் அமைந்து விட்டது அன்பே, யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள ஒரு மரவீடு கட்டி வச்சிருக்கேன், அங்கேதான் நீயும் நாள் நம்ம வருங்காலத்தை கழிக்க போறோம் சொன்னா அங்க கொசு தொல்லையா இருக்கும், நான் ஓட மாசம் வாங்கிட்டு வரேன்னு ஓடி போற புள்ள 1 வருஷம் ஆனாலும் திரும்பி வருமா வராது. எல்லாம் துன்பம்னா நீங்க ஒண்ணுமே
தங்கச்சி ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கெல்லாம் வீட்டுல பொண்ணு பார்த்ததே உண்டு, வேற வழி கிடையாது. பொண்ணு பார்க்க போய் உட்கார்ந்தா என் கையில இருக்கிறது மை போனான்னு பாக்குறாங்க, ஐபோனான்னு பாக்குறாங்க. மாப்பிள்ள ஸ்மார்ட்டான்னு வாட்ச் பண்ண மாட்டாங்க, கட்டி இருக்கிற வாட்ச் ஸ்மார்ட் போனான்னு வாட்ச் பண்றாங்க, வாட்ச் ஸ்மார்ட் வாட்சான்னு பாக்குறாங்க. நிறைய சம்பாதிக்கணுங்கிறாங்க, எல்லா உயர் வகை எந்திரங்களும் இருக்கணுங்கிறாங்க, பெரிய கார் இருக்கணுங்கிறாங்க. வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரிட்ஜு, ஏசி, எல்இடி டிவி, எலக்ட்ரிக் சிம்னின்னு அடுப்படியிலிருந்து மாடிப்படி வரைக்கும் மாடர்னா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. இது எல்லாத்தையும் சம்பாரிச்ச மாப்பிள்ள 28 வயசுக்குள்ள இருக்கணுங்கிறாங்க, தலை நிறைய முடியும் இருக்கணுங்கிறாங்க. இல்ல எனக்கு எந்திரம்லாம் பிடிக்காதுன்னு சொன்னா அப்ப நீ வாட்டில மந்திரம் சொல்லிட்டு ஓரமா உட்கார்ந்துருந்தீங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவருக்கெல்லாம் முன்னாடி கல்யாணம் ஆனதுனால பேசுறாரியா? ஏன் புலவரையாக்கு எந்திரங்கள் மேல இவ்வளவு வெறுப்புன்னு சொல்லிடுறேன். இந்த எந்திரங்களும் மனைவியும் ஒண்ணுங்க. எப்படி தெரியுமா மனைவர்களே? கூடவே இருக்கிறதுனால அதோட அருமை தெரியறதே கிடையாது. ஒரு நாள் ஊருக்கு போனாங்கன்னு வைங்களேன், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்க முடியும். நீங்க பேச்சலர் தானே? ஆமையா, புலவரையாவெல்லாம் பார்த்த அனுபவத்தில் மறுநாளே போன் அடிச்சு, ஏமா எப்ப வருவ, கையும் ஓட மாட்டேது காலும் ஓட மாட்டேது என்று கேட்கிற நிலைதானே உண்மை. இயந்திரங்களை துறந்துட்டு நீங்க நம்ம வாழ முடியுமா? இன்னைக்கு குழந்தைங்கயா, அன்னைக்கெல்லாம் பிள்ளைக்கு சோறு ஊட்டணும்னா அப்பா குரங்கா மாறணும், தாத்தா யானையா மாறணும், வீடே மிருக காட்சி சாலையா இருக்கும். இன்னைக்கு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, அது வாட்டில் போயிட்டு இருக்கு, சாப்பாடு வாய்க்கில போய்கிட்டே இருக்கு. குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி ஹோல் ஃபேமிலி ஹாப்பி என்னாச்சு? சரி, என்னாச்சு? இயந்திரங்கள் எவ்வளவு சுலபமாகிருச்சு. நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் அரண்மனை 4ன்னு ஒரு படம், நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. படம் பார்த்துட்டு வந்த உடனே ஒரு சாதாரண சினிமா பார்வையில் என்னால தமன்னாவுக்கு மெசேஜ் அனுப்ப முடியுது நடுவர் அவர்களே. அதை அவங்க பாக்குறாங்களா இல்லையாங்கிறது வேற கதை. பிடி சார்னு ஒரு படம், பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளை உரத்த குரலில் பேசிய படம். அதுல கதாநாயகனுக்கு அப்பா வருகிற எங்க குருநாதர் மைக் டைசனுக்கு மெசேஜ் அனுப்புறாருங்க. உண்மையா பொய்யான்னு கேளுங்க. அங்க இன்னைக்கு பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க வேற இந்த அரங்கத்தின் பெயரால் இந்த அரங்கம் யார் பெயரில் இருக்கிறதோ அந்த மனிதர் தான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் போக்குவரத்து கழகம் என்று ஒன்றை கொண்டு வந்து இயந்திரங்களை கிராமங்களுக்கு அனுப்பி வைத்தார். அந்த இயந்திரம் செய்த வேலை என்ன தெரியுமா? கிராமங்கள்ல சாதி பெயர்களால் அழைக்கப்பட்ட நபர்களின் பிள்ளைகள் இன்று ஜோகோல வேலை பார்க்கிறார்ல சண்முகம், HCL வேலை பார்க்கிறார்ல கிருஷ்ண, அமேசான்ல வேலை பார்க்கிறார்ல ஆறுமுகம் என்று சாதி பெயர்கள் மறுத்து போய் அவர்களின் தொழில் பெயர் வருகிற சமூக நீதியை இயந்திரங்கள் இங்க கொண்டு வந்திருக்கா இல்லையா? அன்னைய தினத்துக்கு ஒரு கவிதை படிச்சேன், கந்தர்வனோட கவிதை. நாளும் கிழமையும் நலிந்தோர் கிள்ளை, ஞாயிற்றுக்கிழமைகள் பெண்களுக்கு இல்லைன்னு சொன்னார். இன்னைக்கு இந்த நிலை மாறி இருக்கா இல்லையா? பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை வெளியே ரெஸ்டாரண்ட்ல தான் ஃபுட்னு ஆர்டர் பண்றாங்க. காலையில சினிமாக்கு போகணும், சாயங்காலம் பீச்சுக்கு போகணும். ஏன்? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன அந்த அடுப்பையும் சேர்த்து எடுத்துட்டு கேஸ் அடுப்பு கொடுத்ததால மட்டும் இல்ல, கேஷை அடுக்குகிற நிலையை பெண்களுக்கு இந்த இயந்திரம் கொடுத்ததால தான் இன்னைக்கு நிலை வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இயந்திரம் என்னத்தை மாத்திருச்சு? உங்கள் எல்லா தேவையும் இயந்திரம் பூர்த்தி செய்யுது. தூத்துக்குடியில தமிழக அரசாங்கம் 904 கோடிக்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் 60 பில்லியன் லிட்டர் தண்ணியை உருவாக்கி கொடுக்கிற இந்த இயந்திரமயம் உழைக்கும் மக்களின் நிலையை மட்டுமல்ல சமத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு நண்பர்களே, எங்க கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு விவசாயி மாட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போய், ஐயா மாடு வகுறு ஊதிக்கிட்டே போகுது, 2 நாளா சாணமே போடலை அப்படின்னோடனே ஒரு 2 மாத்திரையை கொடுத்து ஒரு டியூப்ல வச்சு மாட்டு வாயில ஊதுங்க சரியா போயிடும் அப்படின்னு இருக்காரு. மறுநாள் இந்த விவசாயி நொந்து அப்படியே வெந்து போய் வந்திருக்காரு. என்னங்க ஆச்சு? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். ஆமாங்க ஐயா, டியூப்புக்குள்ள மாத்திரையை வச்சேன், மாடு வாயில வச்சேன், மாடு எனக்கு முன்னாடி ஊதிருச்சு அப்படின்னு இருக்காரு. அப்படி கிராமத்தில் சொல்லுவாங்க, விவரமா விதைக்கலைன்னா வெந்தயம் கூட விளையாதுன்னு. நீங்கள் கருவிகளை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இன்பமும் துன்பமும் இங்கே இருக்கிறது. நிறைவாக ஒரே ஒரு கவிதை சொல்கிறேன். வளர வளர மரம் பயந்தது, நான் யாருக்கோ புத்தனுக்கோ இயேசுவுக்கோ என்பது கவிக்கோவின் கவிதை. கவிக்கோ சொல்றாரு, மரம் அப்படியே தான் இருக்கு, நீங்க அதை இயேசுக்கு பயன்படுத்துறீங்களா புத்தனுக்கு பயன்படுத்துங்கிறாங்க இங்க கேள்வி. இயந்திரங்கள் மரங்களாக இருக்கிறது, அவைகளை இயேசுக்கு பயன்படுத்தாமல் புத்தனுக்கு பயன்படுத்துங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
முத்துக்குமார் பேச்சலர் பரபரப்பாக பேசிட்டார். வேகமாக ஆவேசமாக கவிதைகளை கொண்டு வந்து கொட்டி காலையில் எந்திரிச்சு பைக் சாவி அப்படி போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த எந்திரம் இயங்கவில்லை, இன்பமே அப்படின்னு சொல்லணும். அப்போ நொந்து போகிறீங்கல்ல, அந்த அம்மா கத்தும்ல, ஒரு பைக்கை ஒழுங்காக வச்சுருக்க துப்புல்ல உனக்கெல்லாம், இதெல்லாம் ஒரு மனுஷன் தானா, எப்படி வேலைக்கு போகிறதுன்னு கேட்பாங்களா இல்லையா? ஏடிஎம்மில் போய் நீங்கள் பணம் எடுக்கணும்னு போகிறீங்க, ஏடிஎம்குள்ளே கார்டு உள்ளே போய் போட்ட பிறகு தான் அவன் போட்டிருக்கான் நாட் ஃபங்க்ஷனிங், வேலை செய்யவில்லைன்னு. கார்டு உள்ளே போயிடுச்சு, உள்ளே போட்டுட்டோம் நம்ம திணிச்சு. இப்போ கார்டும் வராது, காசும் வராது. அந்நேரம் என்ன சொல்லணும்? இது மாதிரி இன்பம் எதுவும் இல்லை, இனிமேல் எனக்கு ஏடிஎம்மும் வேண்டாம், காசும் வேண்டாம் சொல்லுவீங்களா? தலையில் அடிச்சுக்கிறீங்களே. நம்ம ஊரில் இந்த ஏடிஎம்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆன்லைன் பேமெண்ட் வந்த பிறகு பெரும்பகுதி ஏடிஎம் வாசலில் வயசான ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா உள்ளேருந்து கொஞ்சம் குழு குழுன்னு காற்று வருது. நான் பார்த்தேன், இந்த ஏடிஎம்மால் ஒரே ஒரு நன்மை தான், வயசான ஆளுகளுக்கெல்லாம் உட்கார ஒரு மடம் கிடச்சிருக்கு. பல ஊர்களில் பார்க்குறேன் நான். என்னையா பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? அந்த மாட்டுக்கு ஒரு மருந்து திணிச்சான் பாருங்க, அதை குதிரைக்கு சொன்னதாக சொல்லுவாங்க முன்னாடி. குதிரை தும்மிருச்சுன்னு, குதிரைக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு மருந்து போட்டானா குதிரை தும்மிருச்சான், அவ்வளவும் இவன் மூக்கில் ஏறிடுச்சுன்னு அதை மாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு பாருங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் தம்பி.